வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கோவக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு ஆயில் போட்டுடலாம். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த கோவக்காயை நம்ம ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். கோவக்காயை இது மாதிரி 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. 2 சைடும் ஓரத்தை கட் பண்ணி தள்ளிட்டு அப்புறம் அதை 4ஆக கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா கோவக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை இந்த எண்ணெய் காய்ச்சதும் இல்லை கோவக்காயில் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப அடுப்பை நல் வைக்காமல் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். தோலெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். இதை இனி அப்புறம் வச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எல்லாம் வச்சுருக்கேன். சேர்த்து இந்த எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் மீடியம் சைஸில் அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு வதங்கினது போதும் தக்காளி. இனி மசாலா இதில் சேர்க்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். அதை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு தண்ணி இதில் சேர்த்துடலாம். தக்காளி அரைச்சதில் உள்ள ஜார் கழுவின தண்ணி இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு இருக்குது. இது கொஞ்சம் வேகட்டும். 3/4 கப் அளவு ஒரு 150 கிராம் இருக்கும் வேர்க்கடலையே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிச்சு இதோட சேர்த்துக்கலாம். பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பொடிச்சிட்டு வந்தாச்சு. சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வேர்க்கடலை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி போட்டிருக்கேன். அப்போ தான் ரொம்ப சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துடலாம். இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பூரிக்கு சப்பாத்திக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கலாம். இது நம்ம சாதத்துக்கும் சேர்த்து சாதம் சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கிறத விட அதான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமாக. சரி, இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இதுக்கு காரம் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சரி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா அல்லது சிக்கன் மசாலா எதுவானாலும் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா சேர்க்குறது ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும். அதனால தான் சேர்க்குறேன். இன்னும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் அது வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே எடுக்கலாம். சாதத்துக்கும் நல்லா இருக்கும். சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்தோடு தான் இதை சாப்பிட போகிறேன்.
இது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. காட் bless யூ.